ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தெரிஞ்சது எதுவோ அதை ஃபஸ்ட்டு குறிச்சிட்டு கடைசியில் தெரியாததை கடைசியாக நோட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3 கூட்டாஞ்சோறு அப்படிங்கிற டாப்பிக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சரியான விடை. செகண்ட் கொஸ்டின், சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, சிற்றூர். தேர்டு கொஸ்டின், அறிஞருக்கு நூல். செகண்ட் வந்துட்டு அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, வேற்றுமை உருபு. ஃபோர்த்து கொஸ்டின், காசி காண்டம் என்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் அப்படிங்கிறது பொருள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின், இன்மை புகுத்தி விடுவது டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா விடை வந்துட்டு ஆப்ஷன் இ, முயற்சி இன்மை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின், விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை டேஸ். விடை வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ, இன்மையிலும் விருந்து. அதுதான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட்டு செவன்த்து கொஸ்டின், பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர் என்பதை தேர்ந்தெடுக்கவும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, வினையற்ற தொடர். நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஸ்டின், கட்டுரையை படித்து ஆசிரியர் மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபுகள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஐ, கு. இதுதான் விடை. நெக்ஸ்ட்டு, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, கொன்றை வேந்தன். ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். நெக்ஸ்ட்டு 10வது கொஷின், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் டேஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் இ, அதியன் பெருஞ்சாத்தான். நெக்ஸ்ட்டு 11வது கேள்வி, கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கின்றவரை அழைத்து வாருங்கள். இத்தொடர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, கலவை தொடர். நெக்ஸ்ட்டு 12வது கேள்வி, அன்பால் கட்டினர் அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, வேற்றுமை உருபு. அடுத்த கேள்வி 13வது, கூற்று மலைப்படுகடாம் என்பது ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று. காரணம், புகழ்ந்து பாடிய பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை வழிபடுத்துவதாய் அமைந்துள்ளது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு குரல். குரல் அப்படின்னா வந்துட்டு இரண்டடி வெண்பா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள் அப்படின்னா வந்துட்டு முன்வினை. தேர்டு வந்துட்டு திரு. திரு அப்படின்னா வந்துட்டு செல்வம். 4வது வந்துட்டு பேணி. பேணினா அப்படின்னா வந்துட்டு போற்றி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 3, 4, 2, 1. நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி, தோன்ற கெடும் இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு கேட்குறாங்க. வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எப்படி பிரிக்கணும்னா நெடில் அப்புறம் ஒற்று. இது வந்துட்டு நெடில் ஒற்று வந்துச்சுன்னா வந்துட்டு நேர், அப்புறம் நெடில் ஒற்று நேர். அதுக்கப்புறம் வந்துட்டு கெடும் இரு கே அப்படிங்கிறது வந்துட்டு குரில். அதுக்கப்புறம் வந்துட்டு டு அப்படிங்கிறது வந்துட்டு குரில் தான். இம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒற்று. இரு குரில் இணைந்து ஒற்று.
இருகுறில் இணைந்து ஒட்டுனா வந்துட்டு அது வந்துட்டு நிறை. இப்போ நேர் நேர் தேமா. நிறை அப்படின்னா வந்துட்டு இந்த வாய்ப்பாடில் வந்துட்டு மலர் அப்படின்னு வரும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, நேர் தேமா மலர். நெக்ஸ்ட் 16வது கேள்வி, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருக்குள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, உவமை அணி. நெக்ஸ்ட் 17வது கேள்வி, அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தாமாக கொள்ளல் இக்குறளில் விடுபட்ட வார்த்தை பூர்த்தி செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, பெரியோரை பேணி தாமாக கொள்ளல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 18வது கேள்வி, பொருளுக்கேற்ற அடியை பொறுத்துக. முன்வினையையும் வெற்றி காண்பார், ஊழையும் உட்பக்கம் காண்பார். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்துட்டு ஐம்புலன்களின் குறைபாடு இழிவன்று. விடை பார்த்தீங்கன்னா பொறி இன்மை யாருக்கும் பழி அன்று. இதுதான் ஆன்சர். தேர்ட் வந்துட்டு முயற்சி செய்தால் செல்வம் பெருகும் அப்படிங்கிறாங்க. விடை பார்த்தீங்கன்னா முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அ இ ஆ, இதுதான் வந்துட்டு சரியான பதில். நெக்ஸ்ட் 19வது கேள்வி, பொருளுக்கேற்ற அடியை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பாதுகாப்பற்ற மன்னன். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஏமாறா மன்னன். செகண்ட் வந்துட்டு இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். விடை பார்த்தீங்கன்னா கண்ணோட்டம் இல்லாத கண். தேர்ட் வந்துட்டு உண்மை பொருளை காண்பதே அறிவு. விடை பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் காண்பதறிவு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அ இ ஆ, இதுதான் கரெக்டான விடை. நெக்ஸ்ட், வேலோடு நின்றான் இடு வென்றது போதும் கோலோடு நின்றான் இரவு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. ஆப்ஷன் இ, உவமை அணி. நெக்ஸ்ட் 21வது கேள்வி, பான் எண்ணம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, எடுத்துக்காட்டு உவமை அணி. நெக்ஸ்ட் 22வது கேள்வி, எவற்றை அழித்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஆசை சினம் அறியாமை. நெக்ஸ்ட் 23வது கேள்வி, காலின் 7 அடி பின் சென்று என விருந்தினரை வழி அனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல் டேஸ். விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ, பொருநராற்றுப்படை. நெக்ஸ்ட் 24வது கேள்வி, விருந்தினரும் வறியவரும் நெருங்கிய உண்ண மென்மேலும் முகமலரும் போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கலிங்கத்து பரணி. நெக்ஸ்ட் 25வது கேள்வி, இரவு வேளையிலும் விருந்தினர் வந்தார்கள் என்றால் மகிழ்ச்சியுடன் வரவேற்று விருந்தளித்தனர் என்கிறது நற்றிணை இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அல்லிலும் விருந்து. இதுதான் கரெக்டான விடை. அல் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு மீனிங்னு பார்த்தீங்கன்னா இரவு. அதுதான் இரவு விருந்துக்கு அல்லிலும் விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 26வது கேள்வி, டேஸ் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடும் நூல் டேஸ். இது யாருடைய கூற்றாக அமைகிறது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, சிலப்பதிகாரம். யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி தான் சொல்லியிருப்பாங்க. கோவலன் இல்லாதப்போ விருந்தினரை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, ஹஸ்பண்ட் இல்லாதவங்க நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த லைனு. நெக்ஸ்ட் 27வது கேள்வி, அல்லில் ஆயினும் விருந்துவாரின் உவக்கு இவ்வரி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, நற்றிணை. நெக்ஸ்ட் 28வது கேள்வி, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபானாற்றுப்படை குறிப்பிடுவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, குழல் மீனும் கரியும் பிறவும். நெக்ஸ்ட் 29வது கேள்வி, தலைவன் விருந்தளிக்க அடகும் பணயமும் வைத்த பொருள்கள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பழைய வாள். அடுத்தது வந்துட்டு கடுங்கோட்டு சிறிய யாழ். நெக்ஸ்ட் 30வது கேள்வி, பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வாருவீர் உளிரோ இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஆ, குறுந்தொகை.
நெக்ஸ்ட் 31வது கேள்வி, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கம்பர். நெக்ஸ்ட் 32வது கேள்வி, இளையன்குடி மரநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பெரிய புராணம். நெக்ஸ்ட் திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் டேஸ். விடை ஆப்ஷன் ஆ இல்லறவியல். நெக்ஸ்ட் 34வது கேள்வி, விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் 35வது கேள்வி, அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வாழை இலை விருந்து விழா. நெக்ஸ்ட் 36வது கேள்வி, வராகரிசி சோறும் வழுந்துணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் என பாடியவர். ஆப்ஷன் ஆ ஔவையார். நெக்ஸ்ட் 37வது கேள்வி, விருந்தோம்பல் பற்றி 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சிதம்பரம். நெக்ஸ்ட் தொல்காப்பியர் விருந்து என்பதை என்னவென்று கூறியுள்ளார் டேஸ். ஆப்ஷன் ஆ புதுமை. நெக்ஸ்ட் 39வது கேள்வி, மோப்பக்குலையும் அனிச்சம் என தொடங்கும் திருக்குறளை நிறைவு செய்யும் தொடர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. நெக்ஸ்ட் 40வது கேள்வி, வெற்றி வேட்கை என்றழைக்கப்படும் நூல் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ நருந்தொகை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நருந்தொகை. நெக்ஸ்ட் 41வது கேள்வி, முத்து குளிக்கும் நகரம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கொற்கை. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேச இவ்வரி இடம்பெறும் நூல் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ விவேக சிந்தாமணி. நெக்ஸ்ட் 43வது கேள்வி, நன்மொழி இலக்கண குறிப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பண்பு தொகை. நெக்ஸ்ட் 44வது கேள்வி, உரைத்த பகுபத உறுப்பு இலக்கணம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கணும். நெக்ஸ்ட் 45வது கேள்வி, காசி காண்டம் பற்றி கருத்துக்களில் சரியான விடையை தேர்வு. ஃபர்ஸ்ட் ஒன் துறவு இல்லறம் பற்றி கூறுகிறது. செகண்ட் பெண்களுக்குரிய பண்புகளை கூறுகிறது. தேர்டு வாழ்நெறிகளை கூறுகிறது. ஃபோர்த் மறுவாழ்வில் அடையும் நன்மைகளை கூறுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 46வது கேள்வி, உப்பில்லாத கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்று கூறுவது டேஸ். விடை ஆப்ஷன் ஆ விவேக சிந்தாமணி. நெக்ஸ்ட் 47வது கேள்வி, முப்பழமோடு பால் அன்னம் இத்தொடரில் குறிப்பிடும் பழங்கள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மா பழ வாழை. நெக்ஸ்ட் 48வது கேள்வி, காசி காண்டம் குறிப்பிடும் விருந்தோம்பல் பண்புகளின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 9. நெக்ஸ்ட் 49வது கேள்வி, அலங்கு கலை நரலும் அரிப்படுகர் என்னும் தொடரில் கலை என்பது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கலை அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 50வது கேள்வி, மான விரல் வேல் வைரியம் எனினே என்ற வரியில் வைரியம் என்பதன் பொருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கூத்தர். நெக்ஸ்ட் பொறுத்துக 51வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஒன் கடுப்பு. கடுப்பு அப்படின்னா ஆப்ஷன் ஆ சுற்றம். செகண்ட் அரி அப்படின்னா அருமை. தேர்டு பொம்மல் அப்படின்னா சோறு. இது 2022 குரூப் 4 கொஷினில் ஒரு கொஷினாக கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது நல்லா பார்த்துக்குங்க. ஃபோர்த் படுகர் அப்படின்னா பள்ளம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஆ ஆ இ இ. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 52வது கேள்வி, சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன் அசை இ இலை பாரி கரெக்டு. செகண்ட் இறை அடி இரடி.
திணை, அல்கி தங்கி, வை வெந்தது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அனைத்தும் சரி. 53வது கேள்வி, மலைப்படுகடாமின் பாட்டுடை தலைவன் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ நன்னன். நெக்ஸ்ட் 54வது கேள்வி, மலைப்படுகடாமில் மலை தெற்கு உருவகப்படுத்தப்படுகிறது. இதில் வந்துட்டு மலை அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ யானை. நெக்ஸ்ட் 55வது கேள்வி, குருகு கண் இலக்கண குறிப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ செய்யுளிசை அளபடை. நெக்ஸ்ட் 56வது கேள்வி, மலைப்படுகடாம் எந்த நூல் தொகுப்பை சார்ந்தது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 10 பாட்டு. நெக்ஸ்ட் 57வது கேள்வி, முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது டேஸ் ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வினையற்ற தொடர். நெக்ஸ்ட் 58வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் உரிச்சொல் தொடரை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சாலச் சிறந்தது. நெக்ஸ்ட் 59வது கேள்வி, காற்று வீசியது இத்தொடரில் உள்ள எழுவாய். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ காற்று. நெக்ஸ்ட் 60வது கேள்வி, பேருந்து வருமா இது எவ்வகை தொடர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ எழுவாய் தொடர். நெக்ஸ்ட் 61வது கேள்வி, அன்பால் கட்டினர் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை தொகை மறைந்துள்ளது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 3ஆம் வேற்றுமை. நெக்ஸ்ட் 62வது கேள்வி, தொகா நிலை தொடர் டேஸ் வகைப்படும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 9. நெக்ஸ்ட் பொறுத்துக 63வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு தேடி தேடி, இது வந்துட்டு அடுக்கு தொடர். செகண்ட் வந்துட்டு தெரிந்த பெயர் பெயரெச்சம். தேர்ட் வந்துட்டு வளர்ந்தது தமிழ். வினைமுற்று தொடர். ஃபோர்த் வந்துட்டு ஊரின் கண் நீங்கினர் வேற்றுமை தொகா நிலை தொடர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 4 3 2 1. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.